திரு வரதராஜன், அனைவருக்கும் எல்லோருக்குமாக இருந்த ஒரு தலைவரை ஒரு மதம் சார்ந்த ஒரு தலைவராக சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறீர்கள். அவர்களை அவமதிக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கு. அதிமுகவுடைய இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு குழப்ப நிலை அல்லது பிரிவான நிலையை பயன்படுத்தி அந்த வாக்கு வங்கியை கவர்வதற்காக இப்படி வார்த்தைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். திரு மகேஷ் வணக்கம். அதாவது வாக்கு வங்கி அரசியலுக்காக பெரும்பான்மையான மக்களை பாஜக தலைவர்கள் எப்போதும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அதே போல வாக்கு வங்கி அரசியலுக்காக பெருமையான இந்துக்களை தமிழகத்துல விட்டு கொடுக்காத ஒரு தலைவர் என்றார். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்திய அளவுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்துக்களுக்காக குரல் கொடுக்க ஒரு தலைவர் என்றால் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். இதை மறுக்க முடியாது. நாங்க சொல்லக்கூடிய விஷயம் சில பேர் தவறா நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ராமர் துரையர் சொன்னார், ராமர் மீது பக்தி, அதனால கரசேவைக்கு ஆதரவு கொடுத்தா ராமர் சார். மத நம்பிக்கை இருந்தால்தான் மத நம்பிக்கை இருந்தால்தான் சார் தெய்வீக நம்பிக்கை வர முடியும். இன்னைக்கு பல பேர் ராமராலயம் இல்ல சார் சொல்லிடுறேன், நீ ராமராலயம் பல பேர் ராமராலயம் போகாம இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா வாக்கு வங்கி அரசியல் போயிடுன்னு பயப்படுறாங்க. ஆனா மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் அப்படி கிடையாது. அததான் சொல்றோம். நான் என்ன சொல்றேன்னா, ராமர் ஆலயம் இந்தியாவில் கட்ட பத்திரிகைகள் கேட்கிறப்ப சேர்க்கிறாங்க. பாஜக சொல்ற தலைவர்களுக்கு அடுத்தது வேறு. ஆனால் ஒரு இந்த தமிழகத்திலிருந்து ஒரு தலைவர், இந்தியா போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க, ராமர் ஆலயம் இந்தியாவில் அமைக்காம எங்க அமைக்க முடியும் சொல்றாங்க. சார் இது பெரும்பான்மை மக்களை விட்டு கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அததான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர வேற மாதிரி படுத்த கூடாது. எவ்வளவு சார் எவ்வளவு இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு தனி மனிதனுடைய இறை நம்பிக்கை வழிபாட்டு முறை அவர்கள் சார்ந்திருக்கிற பின்பற்றுகிற வழிமுறை என்பது அவர் தனி மனிதர் சார்ந்தது. அதை ஒரு அரசியல் படுத்துவதை, அதை ஒரு இந்துத்துவவாதி என்று அவரை ஒரு சிறிய வட்டத்துக்குள் அடைக்க முயற்சிக்கிறீங்க. அவர் ஒரு திராவிட தலைவியாக இருந்தவர், சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிடர் கழகத்தால் பட்டம் விருது கொடுக்கப்பட்டவர். அவரை நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை ஈர்ப்பதற்காக, உங்கள் பக்கம் திருப்புவதற்காக அவர் மறைந்த பிறகு சிறுமைப்படுத்துகிறீர்கள் என்றுதான் அதிமுகவினர் குற்றம் சொல்றாங்க. தவறு. நீங்க இருக்கிற சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு சொல்ல முடியும். நீங்க இதே அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தாருன்னா திமுக பார்த்து திமுகவும் நாங்களும் பகையாளிகள் அல்ல பங்காளிகள் சொல்லிட முடியுமா? திமுக என்றால் தீய சக்தின்னு சொல்றவர் அம்மா அவர்கள். இன்றைக்கு அம்மா கேட்டிருந்தாங்கன்னா அம்மாவோட பக்தர்கள் பேர் கொதிச்சிருக்காங்க தெரியாது. நான் என்ன கேட்கிறேன் சார், நான் இப்ப இது மட்டும் கிடையாது சார். நீங்க அதே போல மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப சகோதரர் கூட சொல்றாரு மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தா அதை பின் பின்வாங்க. உண்மைதான். அன்னைக்கு இந்துக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமையில எழுச்சி இல்லை. இன்றைக்கு இன்னைக்கு ஒரு ஒற்றுமை, இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்த அளவுக்கு எனக்கு இல்ல. அதனால பின்வாங்கினாங்க. ஆனா அதே சமயத்துல பல்வேறு விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த பெரும்பான்மை சமுதாயத்தை குரல் கொடுத்திருக்காங்க. நான் சிறுபான்மை இருக்கவங்க செஞ்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் செஞ்சிருக்காங்க, மாறுக்கல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பெரும்பான்மை சமுதாயத்தை வாக்கு வைக்க விட்டு கொடுக்கல. நீங்க இப்ப நாங்க கருணாநிதி அவர்கள் இந்து என்றால் திருடன் என்று சொன்னார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்னார். எதிர்வினையாற்றினது பாஜக தலைவர்கள். அதே போல இங்க தமிழ்நாட்டுல மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். அதுதான் யார் காயப்படுத்த ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க. நீங்க இவர் கேட்டார் கருணாநிதி அவர்கள் ராமர் பால விஷயத்துல அவர் எந்த பொறியியல் கல்லூரி படித்தார் என்கிற விவாதம் வந்துச்சு. திமுக சார்பில் பேசுவதற்கு இங்க பிரதிநிதிகள் இல்லை. நீங்க நம்ம அதிமுக சார்ந்தோ இல்ல சார் விவாதம் திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்தும் அதிமுகவின் எதிர்ப்பும் அதிமுக தலைவர் வெளிப்படை தனிப்பட்ட நம்பிக்கையை நீங்க ஒரு இந்துத்துவ தலைவர் என்று நீங்க சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறது ஒன்று சொல்றாங்க. இன்னொன்னு அதிமுக உள்ள ஒரு குழப்பம் பிளவு இருக்கு. அதை பயன்படுத்தி ஏன்னா தெளிவா அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, அப்பொழுது அவர் உயிரோடு இருந்த பொழுது பாஜக என்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட பெரும்பான்மை இந்துக்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். அவர் மறைவுக்கு பிறகு அவர் இடத்தை நாங்கள் நிரப்பிக் கொண்டு இருக்கிறோம்னா அந்த பெரும்பான்மை இந்துக்கள் வாக்கு வங்கியை பெறுவதற்காக, வாக்கை பெறுவதற்காக அவரை ஒரு மதத்தின் தலைவராக நீங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்க முயற்சிக்கிறீர்களா என்றுதான் கேட்கிறாங்க. நிச்சயமா கிடையாது. அதான் சொல்றேன், நான் பேசுவருடைய கருத்து இதுதான். நீங்க அன்னைக்கு பாஜக தலைவர் எதிர்வினை ஆற்றாத பொழுது அவர்கள் என்ன சொன்னார், கல்லணை கரிகாலன் கட்டின கரிகாலன் எந்த கல்லூரியில படிச்சான்னு கேட்டார். அதே போல பாத்தீங்கன்னா அப்படி எதுவும் கேட்கல சார். ராமர் பாலத்துல தான் கேட்டாங்க. அப்படி கேட்ட மாதிரி எனக்கு நினைவு இல்ல. இல்ல சார், அத சொல்லுங்க சார். உங்களுக்கு எது நினைவு இருந்தா சொல்லுங்க. கேள்விக்கு வரேன் சார், கேள்விக்கு பதிலுக்கு தான் வரேன். அதனால சார் இந்த வாக்கு வங்கி அரசியல் ஒருபோது சமரசம் செய்து கூடாது. நீங்க அது போல பொது சிவில் சட்டத்தை
நாங்க ஆதரிப்போம்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய அளவுல மரியாதை அம்மா வெண்மதி குறுக்கிட்டீங்கன்னா வர்றேன் உங்கள்ட்ட அடுத்து வர்றேன். நாங்க அவர்கள் சார் நாங்க என்ன சொல்றோம், உண்மையாகவே பெரும்பான்மை மக்கள் அம்மா அவர்கள் ஆதரித்தாங்க. புரிய மாட்டேங்குது. அவங்க அரசியல் அவங்களுடைய அரசியல்ல வந்து சார் வரதராஜன் சார் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக, அடையாள அரசியலுக்காக, தன்னை பத்தி ஏதாவது யாராவது பேசணுங்கிறதுக்காக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அண்ணாமலை பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. பல தலைவர்கள் பல விஷயம் ரோல் மாடலா இருப்பாங்க. பாஜகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் கிடையாது. பாஜக என்பது எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை சிறப்பா பணியாற்றார். நாங்க என்ன சொல்றோம், எங்களை பொறுத்தவரை ஜெயலலிதா எளிமையா கேக்குறேன் சார். சார் உங்க கட்சி இல்ல சார், உங்க கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல சார், மக்கள் வரதராஜன் சார், வரதராஜன் சார் நாங்க முன்னெடுப்போம். அதுல எந்த விதமான நாங்க என்ன சொன்னோம், அவர் வந்து சிறுபான்மைக்கு செய்யலன்னு சொல்லமா, இல்ல வந்து வேற யாரும் செய்யலன்னு சொல்லமா கிடையாது. ஆனால் எந்த இடத்துலயும் வாக்கு, நீங்க உதாரணத்துக்கு கோவை குண்டிருப்பு சொல்றேன் சார், 96 அவங்க ஆட்சி இருக்கிறவங்க சார், கோவையில இருந்து எந்த பயங்கரவாதி உள்ள வர முடியாது சார். ஆட்சி போன பிறகு 98 கொண்டு வரப்ப யார் சார் காரணம்? ஜெயலலிதா இருந்தவர்களும் வாக்கு வங்கிக்காக சொல்றோம். அந்த இடத்துல சொல்ற வாக்கு வங்கிக்காக செல்லாத ஒரு உண்மையான தலைவர், பெரும்பாலான சமுதாயத்தை விட்டு கொடுக்காத ஒரு தலைவரை பின்பற்ற நீங்க தலைவர் சொல்றாங்க. அதுதான் இல்ல. வெண்மதி நான் வர்றேன். சரி, நான் அடுத்து பேசலாம். வரதராஜன் குறுக்கிட்டீங்க, ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட முன் வச்சிடுறேன். பாரதிய ஜனதா என்கிற ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சிக்கு என்று கொள்கை இருக்கிறது, சித்தாந்தம் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள், சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சொல்லி தமிழ்நாட்டில் வாக்கு கேட்காமல் மீண்டும் ஜெயலலிதா, எம்ஜிஆர் என்றே நீங்கள் பேசி வருவது உங்கள் சித்தாந்தத்தை இந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று நீங்களே உணர தொடங்கி விட்டீர்களா? அதாவது மகேஷ், அதாவது சகோதரி கூட சொன்னாங்க பொதுவா, அதாவது நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ராமர் ஆலய பிரதிஷ்டை போய் கலந்திருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா ஈஸ்டர் பண்டிகை போய் தொடர்ந்து தேவாலயங்கள்ல போய் பாதிரியாரோட கலந்துட்டு இருக்கிறார். அதே போல கிறிஸ்தவ பண்டிகையை அத்தனை பாதிரிகள் வச்சு வீட்டுல கொண்டாடிட்டு இருக்கிறார். அதே போல இன்னைக்கு அச்மேனிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு சொன்னா நரேந்திர மோடியினுடைய இதுதான். அதனால நான் எங்களை பொறுத்தளவு இதுதான் எங்களுடைய நரேந்திர மோடி சித்தாந்தம் அப்படிதான். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன், தமிழ்நாடு தான் வருது. அதாவது நான் என்ன சொல்றேன், நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு பாண்டிங் உண்டு. அதுதான் சொல்றேங்க, எந்த இடத்துலயுமே இப்ப தமிழ்நாட்டுக்கு சொல்றேன், அதாவது பயங்கரவாதத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருந்த முடியுதுன்னு சொன்னா வாக்கு வங்கி அரசியலுக்காக இல்லாம அம்மா இன்னைக்கு 98 பிறகு இருக்கலாம். உண்மையாக இந்த நாட்டுல பயங்கரவாதம் எல்லாம் பார்த்தது கண்டு கொண்டு சொன்னால் அவர்கள் பயங்கரவாதத்தை இரும்பு கடை கொண்டு ஒடுக்குனது அந்த வாக்கு வங்கி அரசியல பார்க்கல. அதுதான் இந்த இடத்துல சொல்லணும். நீங்க இல்ல அதுதான் அதிமுக என்ன சொல்றாங்க, இல்ல எல்லாருக்குமான சார், அதான் திரும்ப அதே தான் சொல்லிட்டு வரீங்க, அந்த இடத்துக்கே வர மாட்டேங்கிறீங்க. எல்லாருக்குமான தலைவராக அவங்க இருந்தாங்க. ஒரு பிரதமர்னா எல்லாருக்கும் தான் பிரதமர், வாக்களிக்காரர்களுக்கும் அவர் தான் பிரதமர், முதலமைச்சர் எல்லாருக்கும் அவங்க தான் முதலமைச்சர். அந்த வகையில் மட்டுமல்லாமல் முதலமைச்சராக இல்லாத காலகட்டத்திலும் எல்லாருக்குமான தலைவராக அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒற்றை மதவாத தலைவராக நீங்கள் சிறிய வட்டத்துக்குள் ஏன் அடைக்க முயற்சிக்கிறீர்கள்? அது ஏனென்றால் அதிமுக வாக்கை ஈர்க்க அப்படிங்கிறாங்க. உங்கள் புரிதல் தவறு. ஏன் புரிதல் இல்ல? அதிமுகவுடைய கேள்வி, அண்ணாமலை தவறான புரிதல் இருக்கிறார், அறியாமையால் இப்படி பேசியிருக்கிறார், அவர் தவறான கருத்தை தெரிவித்திருக்கார் என்று அதிமுக தரப்புல தான் சொல்றாங்க. நான் சொல்லல, அவங்க சொன்னதை உங்கள்கிட்ட சொல்றாங்க. இந்துத்துவா என்று சொன்னால் இந்த நாட்டு கலாச்சார பண்பாடு, இந்த நாட்டுடைய கலாச்சார பண்பாடு போட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற தேசிய தலைவராக ஜெயலலிதா அவர்களை பார்க்கலாம், திராவிட தலைவராக பார்க்கலாம், ஒரு தமிழக தலைவராக பார்க்கலாம். நீங்க இப்படிதான் பொருள் எடுத்துக்கணும் தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. நாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு சித்தாந்தம், பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதே சமயத்துல ஒரு சிறப்பான ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு எந்த அளவுக்கு செய்தார்னு ஒரு அண்ணாமலை மேற்கோள் காட்டுறதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது சார். நல்ல தலைவர்கள் சென்றதை அதை வந்து நல்லது செய்திருந்தான்னு சொன்னா அவர்களுடைய அதுக்குதான் சொல்றாங்க சார். தேர்தல் பிரச்சார கூட்டத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து பேசி அவர்களுடைய தலைவர்களை புகழ்ந்து பேசி அதிமுக வாக்குக்காக இப்படி பாஜக பேசுகிறது என்று சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு என்று வாக்கு வங்கி இல்லையா? உங்க கொள்கையை ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க வந்து சார் அதிமுக வாக்குங்க நாங்க எப்படி சார் உண்மையான அம்மா பக்தர்கள், உண்மையாக அம்மாவுடைய தொண்டர்கள் என்ன நிலைமையில இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சொல்றேன் சார். அதனாலதான் சொல்றேன், அது வந்து அது வேற. எங்களை பொறுத்தளவு அவருடைய முன்னெடுப்பு என்பது இந்துத்துவாக்காக குரல் கொடுத்தவர். அதுல வந்து தமிழகத்துல
அதனால அந்த அரசியலை முன்னெடுத்துட்டு போறது தமிழகத்துக்கு நல்லது அப்படின்னு எங்களுடைய அதுதான் சொல்றாங்க சார். அவர் இந்து தான், அதுல மாற்று கருத்து இல்ல, ஆனா இந்துத்துவவாதி அல்ல அப்படிங்கிறாங்க. ரெண்டு வேறு. நான் சாமி கும்பிடுறது வேற, நான் சனாதனியா இருக்கிறது வேற என்பதை தெரியப்படுத்துறாங்க. அதுதான் அவங்க தெளிவுபடுத்துறது. சமூக நீதி காத்த வீராங்கனை அவங்க திராவிட தலைவி, அவர் இந்துத்துவ தலைவர் அல்ல அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்றாங்க அவங்க. அதாவது நான் அந்த சசிகலாமாவோட கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க அதுக்குள்ள வரல. அவரு தமிழகத்திலும் அவரும் தலைவர், திராவிட பகுதியிலும் செல்வாக்கு நிறைந்தவர், அம்மா தேசியிலும் செல்வாக்கு தலைவர்கள் தான் நாங்க சொல்றோம். என்ன சொல்றோம்? அவர் தேசிய தலைவராக பார்க்கிறோம், நீங்க ஏன் திராவிடத்துக்குள்ள சுருக்குறீங்கன்னு கேக்குறாங்க. வந்து என்ன முடிச்சிருக்காங்க மக்கள் முடிச்சிருக்கட்டும். இப்ப இருக்கிற ஜெயக்குமார் சொல்றதோ மத்தவங்க பத்தி நான் வந்து கருத்து சொல்ல வெண்மதி. திரு வரதராஜன் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா. அதாவது அதுதான் சொல்றேன், நாங்கள் மரியாதைக்குரிய அம்மா அவர்களை நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவராக நாங்க வந்து பாக்குறோம். மத்தவர்கள் தான் சொல்றேன், அவர் என்னெல்லாம் முன்னெடுப்படுத்தாங்களோ அது வந்து தமிழ்நாட்டு தலைவர் திராவிட தலைவருங்கிறாங்க. என்ன சார் அந்த ஒப்பற்ற தலைவர் திராவிட தலைவர் அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த விவாதத்துல மீண்டும் மீண்டும் வருது. நாங்க வந்து அவங்களை தேசிய தலைவரை கூட பாக்குறோம் சார். அம்மா வந்து தேசிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், நீ தமிழகத்துல கொண்டாடக்கூடிய தலைவர், தேசியத்துல கொண்டாடக்கூடிய தலைவர், மத்தவங்களுடைய திராவிடத்துல கொண்டாடக்கூடிய தலைவர், அதான் சொல்றோம். நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க வந்து சோனியா காந்தி அவர் 2004 இந்த விஷயத்துல சொல்லணும். 2004 வந்து பொறுப்பேற்கிறப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சது அம்மா ஜெயலலிதா அவர்கள். ஏனென்று சொன்னால் 15 ஆண்டுகளாக தன்னுடைய திருமணம் 12 ஆண்டுகளாக தன்னுடைய குடியுரிமை இத்தாலி குடியுரிமை ரத்து செய்த சோனியா காந்தி அவர்கள் இந்த நாட்டுல பதவியேற்க தகுதியில் என்று சொன்னவர். அதுதாங்க சொல்றேன், நாங்க வந்து தமிழகத்துல கூட அவர் குறிக்காங்க, நாங்க மிகப்பெரிய ஒரு தேசியவாதி அவர்கள். தமிழக மக்களும் கொண்டாடக்கூடியவர்கள், திராவிட பகுதியை சார்ந்த கொண்டாடக்கூடியவர், தேசியத்தை சார்ந்த மக்கள் கொண்டாடக்கூடியவர் அம்மா அப்படின்னு நாங்க சொல்றோம்.